இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியை உங்களை பார்க்கறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நம்ம இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வசனத்தை கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம். ஆகஸ்ட் மாதத்தோட வாக்குத்தத்துக்காக கண்கள் மூடி எல்லாரும் ஜெபிப்போம். கிருபையின் இறக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு வைக்க போகிற வாக்குத்தத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோட நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கல அவருடைய எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற விசுவாசம் உள்ள பொழுது பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னீங்க டாடி. அப்பா, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் அருளும்படி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய அன்றைய வார்த்தையின் அன்றைய வல்லமை அவர்களை விசுவாசமாய் பொங்கி கர்த்தருடைய அன்றைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தோட ஆகஸ்ட் மாதத்தோட வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 58:11 வசனம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும்படி அவர்களை பிரியமான வழியில் நடக்கும்படி சொல்கிறார். அப்படி நீங்கள் பிரியமான வழியில் நடக்கும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். எந்த மாதிரி அவர் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா 58:11 அதிகாரம் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நித்தமும் சுகந்தரிக்க முடியும். நித்தமும் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குகிறார் என்ற வசனத்தை என்ற கருத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த கர்த்தர் வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் போராட்டம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில் என்னதான் சூழ்நிலைகள் மாறினாலும், நம்மளுடைய கூட இருக்கிற நபர்கள் மாறினாலும், எல்லாம் மாறும் பொழுதும் கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மாறி, பொருளாதாரத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறி, உங்களோடு இருக்கிற நபர்கள் மாறி போனாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இதுதான் இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். அதுதான் விஷயம். ஸோ கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இது என்ன மகா வறட்சியான காலம்? நம்ம வறட்சினாவே நமக்கு தெரியும், ஒரு வனாந்தரமான வாழ்க்கை, எதுவுமே இல்லாத வெறுமையான ஒரு வாழ்க்கையை தான் வறட்சின்னு சொல்லுவோம். மகா வறட்சினா அறிகுறியே இல்லாத, வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் மகா வறட்சின்னு சொல்கிறாங்க. இந்த மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 விஷயத்தை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. இதில் முதல் விஷயம் ஆவி. இந்த ஆவி மனுஷிக ஆவி என்று பெயர். இந்த மனுஷிக ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியினால ஆளப்படும். அப்பொழுது பரிசுத்த ஆவியில் ஆளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய குணங்களும் வல்லமையும் இந்த மனுஷிக ஆவியை நிரப்பி அது ஆத்மாவுக்குள்ளே கடந்து வரும். ஆத்மா என்பது ஒரு மனிதனுடைய நினைவுகள், விருப்பங்கள், ஏக்கங்கள், மனது என்ற சிந்தனைகள் என்ற பகுதி எல்லாமே ஆத்மா என்று நாம் பார்க்கலாம். ஆத்மாவை இந்த பரிசுத்த ஆவி நிரப்பும் பொழுது ஆத்மா கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவத்தை, கர்த்தராலே வருகிற சமாதானத்தை, கர்த்தராலே வருகிற சந்தோஷத்தை இந்த ஆத்மா அனுபவிக்கும். ஸோ இதன் நிமித்தம் கர்த்தராலே சமாதானமும் கர்த்தராலே சந்தோஷமும் உண்டாகிறப்போ, அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கிறப்போ அந்த சரீரமும் கர்த்தருக்குள்ளே சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கும். இதுதான் அடிப்படையாக கர்த்தருடைய வேதாகமத்தில் கொடுக்குற விஷயம். இதில் அந்த ஆத்துமா ஆண்டவர் திருப்தியாக்குகிறார் என்றால், இந்த சமாதானம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், எல்லாவற்றிலும் சமாதானம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்தும் பொழுது, என்னோட ஆவி உன்னை நடத்தும் பொழுது, என் ஆவி உன் ஆத்மாவுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு செழிப்பை உண்டு பண்ணும். அப்படி செழிப்பை உண்டு பண்ணுறப்போ மகா வறட்சியான காலத்தில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் மாறும்போது அந்த இடம் செழிப்பாய் மாறும். அப்படி செழிப்பை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நம் மனசில் இருக்கிற ஆழ்ந்த துக்கம், ஆழ்ந்த கவலை, ஆழ்ந்த வருத்தம், ஆழ்ந்த பயம், குழப்பமான சூழ்நிலைகள் இவை எல்லாவற்றையும் மாற்றி போடும் என்று வேதவசனத்தில் தேவன் சொல்கிறார். அடுத்து பாருங்கள்,
கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி, இதில் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நம்மை நடத்துகிற கைட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நித்தமும் நடத்தும் பொழுது நம் மனசில் ஏற்படுகிற குழப்பங்கள், பயங்கள், பதட்டங்கள், பொருளாதாரத்தில் வருகிற பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்ம வறட்சியாய், மகா வறட்சியாய் இருக்கும் பொழுது கூட, அதாவது ரொம்ப பயங்கரமான பயம், பயங்கரமான குழப்பம், இது போல சூழ்நிலை வாழ்க்கையை கடந்து வந்தாலும் கூட, அதான் மகா வறட்சின்னு பார்க்கிறோம். இந்த மகா வறட்சியான காலங்களிலும் கூட கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், நம்மளுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிறார். அப்படி சந்தோஷப்படுத்துறதுனால நம்முடைய உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ரொம்ப ஸ்ட்ராங்கான வலிமை உள்ள எலும்புகளாய் மாற்றுவார். எலும்பு வலிமைப்படும், சரீரம் பலப்படும், சோர்விலிருந்து தேவன் நீக்கி போடுகிறார். இது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை நடத்துவதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற வாழ்க்கையில் ஏற்படுகிற பெரிய மாற்றம். ஸோ கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம், உங்களை ஏசாயா 58:11 சொன்னது போல கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உங்களை திருப்தியாக்கி, உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி, உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஒரு செழிப்பான நீரூற்றை போல, வற்றாத நீரூற்றை போல, செழிப்பான தோட்டத்தை போல. வசனம் எப்படி சொல்லுது? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. நீர் பாய்ச்சலான தோட்டம்னா எப்பொழுதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கிற, அதாவது எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் சரீரத்திற்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே, பேச்சிலே, நடவடிக்கைக்குள்ளே வரும்பொழுது அது செழிப்பு ஏற்படுத்தும். உங்கள் சோர்வு, பயம், குழப்பம் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்குவார். நீங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அற்புதத்தையும் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதம் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையையும், உங்கள் எண்ணங்களையும், உங்களுடைய விருப்பங்களையும், உங்களுடைய ஏக்கங்களையும் தேவன் செழிப்பாக்கி உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைக்காக கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தருடைய வார்த்தை செயல்படும்படி நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமுள்ள தகப்பனே, விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும், அண்டர் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆத்மாவிலே ஒரு தெளிவு உண்டாகட்டும், புத்தியிலே ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு செழிப்பை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நீ பயத்தின் ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அவருடைய அவர்கள் ஆத்மாக்களே இருக்கிற வறட்சி, சோர்வுகள், பயங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், நாட்களை குறித்த, பொருளாதாரத்தை குறித்த, அன்றைய தேவைகளை குறித்த பயங்கள் எல்லாம் நசனாக இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்து அவள் ஆத்மா திருப்தி அடையும்படி அவளை ஆசீர்வதிப்பீராக. அவள் செழிப்பை காணட்டும். நீ ஆண்டவரே தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சமணர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஒவ்வொருவர் யாரெல்லாம் தேவைக்காக காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் சூழ்நிலை நிமித்த குழப்பத்தில் இருக்கிறார்களோ, அவங்களுடைய ஆத்மாக்குள்ளே ஆண்டவரே பெரிய தெளிவு உண்டாகட்டும். அவள் ஆத்மாக்குள்ளே ஒரு பெரிய செழிப்பு உண்டாகட்டும். அவள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறுவார்களாக. யாரெல்லாம் ஆண்டவரே சோர்வில் கடந்து போகிறார்களோ, யாரெல்லாம் பயத்தில் கடந்து போகிறாங்களோ, யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய செழிப்பை காணட்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் ஆண்டு ஆசீர்வதித்து அவர் வறட்சியான காலத்தில், மகா வறட்சியான காலத்தில் அவளை திருப்தியாக்கி நடத்த போகிற கிருபைக்காக நின்று செலுத்துகிறேன். நீரே இவர்களை நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருவர்களையும் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துவதை காண்பீர்கள். விசுவாசத்தோடு கர்த்தரோடு நடந்து போங்க. உங்கள் ஆத்மாவை அவர் செழிக்கப்படுவார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, பணம் கொடுக்க முடியாத, உறவுகள் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் கொடுத்து ஒரு திருப்தி உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். காட் பிளஸ் யூ.